கேன்சர் அப்படின்னு அவருக்கு வருதுன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம், இல்லை வேறு ஏதோ மூலமாகவும் காமிக்கலாம். அன்லெஸ் அவர்கிட்ட ஒரு பயாப்சி ரிப்போர்ட் கேன்சர்னு இல்லாமல் அவரால் ட்ரீட் பண்ண முடியும். சுகர் டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் இஸ் இர்ரீப்ளேசபிள். பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டு, லைபிட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, தைராய்டு இருந்தால் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் தான் உதவியாகும். பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகும். எல்லா டெஸ்ட்டுக்கும் ஃபாஸ்டிங் தேவையில்லை. நிறைய டெஸ்ட் ஃபாஸ்டிங் இல்லாமலே ரெகுலர் இதிலே பண்ணலாம். பட் சில டெஸ்ட்டுகள் ஃபாஸ்டிங்கில் பண்ணால் ஐடியல். ஸோ அதனால தான் தைராய்டு ஹார்மோன் அப்நார்மலாக இருக்கும்போது இட் வில் அஃபெக்ட் மெனி திங்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இட் கேன் அஃபெக்ட் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃபன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு லேபுக்கு போகிறாங்க, அதே சாம்பிளை கொண்டு போய் இன்னொரு லேபுக்கு கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. அது எதனால்? ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். பேத்தாலஜி அப்படின்றது என்ன, நம்ம லேப்ல டெஸ்ட் கொடுத்தோம்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து லேப்ல பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு விரிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பேச இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் சுஸ்ருதன் அவர்கள், பேத்தாலஜிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பேத்தாலஜி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பேத்தாலஜி அப்படின்னா என்ன சார்? பேத்தாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, லாஜி அப்படின்னா ஸ்டடி, பேத்தோ அப்படின்னா டிசீஸ். ஸோ இட்ஸ் ஸ்டடி ஆஃப் டிசீசஸ். ஓகே. ஸோ டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோம்? நோய் வந்தால் போகிறோம். அப்போ அந்த நோயோட முதல் நாடுறதே பெத்தாலஜி தான். ஸோ பெத்தாலஜியே திருவள்ளுவர் என்றைக்கோ சொல்லிட்டார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது திணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். ஸோ நோயை நாடுறதும் நோயை முதல் நாடுறதும் பெத்தாலஜிஸ்ட். பெத்தோ அப்படின்னா வந்து டிசீஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கோவிட் டைம்லலாம் வந்து இந்த டிசீஸை கண்டறியறதுக்கு உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக. லேப்ல தானே. என்ன மாதிரி டிசீசஸ்லாம் வந்து லைக் கோவிட் வைரஸ் அப்படின்றது ஓகே, அதையும் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன டிசீஸ்லாம் கூட நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி டிசீஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க சார்? பெத்தாலஜிங்கிறது எம்பிபிஎஸ்ல பார்ட் ஆஃப் த டிசீஸ். பட் இப்போ லேப் மெடிசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேப் மெடிசினில் 4 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுறோம், தைராய்டு டெஸ்ட் பண்ணுறோம், அது எல்லாமே பயோகெமிஸ்ட்ரி கீழே வரும். அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் டெஸ்ட்டு, இப்போ பாக்டீரியா வைரஸஸ் பற்றி படிக்கிறது மைக்ரோபயாலஜி. ஸோ அதுக்கு கல்ச்சர்னு டிஃப்ரெண்ட் டெஸ்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இரத்த அணுக்கள் படிக்கிறது, இரத்த அணுக்கள், அப்புறம் யூரின் டெஸ்ட், அதெல்லாம் பண்ணுறது. அதுக்கு பேர் கிளினிக்கல் பெத்தாலஜி அப்படிங்கிறது. ஃபைனலாக இன்னொரு ஸ்டடி இருக்குது, தட்ஸ் கால்ட் ஹிஸ்டோபெத்தாலஜி. ஹிஸ்டோபெத்தாலஜிங்கிறது தான் கேன்சர் டயக்னோசிஸ். இப்போது பயாப்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது எல்லாமே டீல் பண்ணுறது இந்த ஹிஸ்டோபெத்தாலஜி ஏரியா. ஸோ லேப் மெடிசனில் 4 வகைகள் இருக்குது. பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல், நுண்ணுயிரியல், அது மைக்ரோபயாலஜி, அப்புறம் கிளினிக்கல் பெத்தாலஜி, அப்புறம் ஹிஸ்டோபெத்தாலஜி. சார், இப்போ லேப்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் சாம்பிள் அந்த மாதிரி கொடுத்தோன்னா டிலே ஆகுது. முன்னாடி நீங்கள் பேசின மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தா சீக்கிரமாக வந்துடும். ஆனால் வேறு ஏதாவது ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப லேட்டாக டிலேயாக கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னவாக இருக்கும் சார்? ஏன் அவ்வளோ டிலே ஆகுது? இப்போ வந்து ஒரு டிஷ்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எண்டோஸ்கோபி பண்ணியிருப்பாங்க. எண்டோஸ்கோபி பண்ணும்போது வயிற்றில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சின்னதாக ஒரு டிஷ்யூ எடுத்து எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு எடுக்கிறது வந்து இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம், எந்த டிஷ்யூ வெளியே எடுத்து உயிர் இல்லாமல் வெளியே வந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். சரியா? கெட்டு போயிடுச்சுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது. நம்ம திசு என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்சேஷன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபிக்சேஷன்னா என்னென்னா, அந்த டிஷ்யூ வந்து உயிரோடு இருக்கும்போது என்ன நிலையிலே இருக்கணும், அதை அப்படியே பாதுகாக்கணும். அதுக்கு வி யூஸ் அ ஸ்பெஷல் கெமிக்கல் கால்டு ஃபார்மலின். ஸோ அந்த ஃபார்மலினில் அந்த டிஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை தவிர இந்த ஃபிக்சேஷன் ப்ராசஸை நாங்கள் வந்து பிளாக்குன்னு ஒன்று மாற்றுவோம். பிளாக்குன்னா என்னென்னா, வேக்ஸ் பிளாக், வேக்ஸில் போட்டு இந்த டிஷ்யூ வரணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்மலின்ங்கிறது ஒரு வாட்டர் பேஸ்டு இது, வேறஸ் இந்த வேக்ஸ் வந்து மெழுகு பேஸ்ட், ஃபேட் பேஸ்ட். ஸோ இந்த வாட்டரில் மெழுகு போட்டால் நிற்காது, சேர்க்காது. ஸோ ப்ராசஸிங்கில் பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபிக்சேஷனுக்கு அப்புறம் வி டூ வாட் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வி நீட் டு ரிமூவ் ஆல் த வாட்டர் ஃப்ரம் த டிஷ்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கிளியரிங் பண்ணுவோம். அந்த வாட்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம் யூஸிங் எ ஸ்பெஷல் கெமிக்கல் கால்ட் xylene. அதுக்கப்புறம் வந்து
தென் வி டூ வாட் இஸ் கால்ட் இம்ப்ரக்னேஷன். இம்ப்ரக்னேஷனாக இந்த தண்ணி இருந்த இடத்துல எல்லாம் போய் வேக்ஸ் போய் சேரும். அதை போய் சேர்த்துட்டு ஒரு பிளாக்காக மாற்றிடும். இது பிளாக்காக மாறுறதுக்கே டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த டிஷ்யூ இட் வில் டேக் டைம். ஸோ அதனால தான் யூ ஹாவ் ஸோ மச் டைம், யூ நீட் சம் டைம் பிஃபோர் இட் கெட்ஸ் டு கெட் த பிளாக். ஒன்ஸ் இட் கெட்ஸ் இன் டு த பிளாக் வந்ததுக்கப்புறம் we cut the tissue, small tissue into 4 microns. 1 micron வந்து 1,000th of a millimeter. So thin sections. So இந்த நான் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் லேப் மெடிசன் சொன்னேன். பட் இதில் ஹிஸ்டோபத்தாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அ ஹியூமன் பர்பஸ். ஏன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி இதில் நிறைய இருக்குது. அந்த there is a special instrument called microtome. அந்த மைக்ரோனா ஸ்மால், டோம்னா டு கட். ஸோ அதை வச்சு இந்த டிஷ்யூவை சின்ன அந்த 4 மைக்ரான் செக்ஷனில் கட் பண்ணுவோம். அதை ஸ்லைடில் எடுப்போம். தென் அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். ஸோ இட்ஸ் சச் அ டீடியஸ் ப்ராசஸ். அதனால தான் இட் டேக்ஸ் டைம். அண்ட் ஃபைனலி இட் கம்ஸ் டு த பெத்தாலஜிஸ்ட் டேபிள் ஃபார் டயக்னோசிஸ். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் மென் பிஹைண்ட் திஸ் ஒர்க் அண்ட் ஆல்சோ விமன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ ஏன் இப்போ வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த கேன்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம டெஸ்ட் சாம்பிள் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? அதாவது இப்போ ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை கேன்சர் அப்படின்னு அவருக்கு வருதுன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம், இல்லை வேறு ஏதோ மூலமாகவும் காமிக்கலாம். அன்லெஸ் அவர்கிட்ட ஒரு பயாப்சி ரிப்போர்ட் கேன்சர்னு இல்லாமல் அவரால் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அந்த கேன்சருக்கு. யார் என்ன சொல்லியிருந்தாலும் ஃபைனலாக பயாப்சியில் இட்ஸ் வை பெத்தாலஜிக்கல் டயக்னோசிஸ் இஸ் கால்ட் ஃபைனல் டயக்னோசிஸ். ஸோ ஃபைனல் டயக்னோசிஸ் given by a pathologist. So that is the importance of the subject and the pathologist. பிளட் டெஸ்ட்லேயே நம்ம சுகர், தைராய்டு, அப்புறம் நம்மளுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலே கண்டுபிடிக்க முடியுமா? அண்ட் எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, அதாவது இப்போ நிறைய டெஸ்ட், இப்போ நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒன்று சளி வரும், இது வரும், கரெக்டு. பட் வந்து சில டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து சிம்டம் சைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது unless it is in final thing. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக சுகர் டெஸ்ட்டு மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் இஸ் இர்ரீப்ளேசபிள். பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டு, லைபிட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, தைராய்டு என்றால் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் தான் உதவியாக இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகும். சார், அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? லைக் ஓகே, இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க பிளட் டெஸ்ட்லேயே? ஆமாம், பிளட் டெஸ்ட்டில் அது வேல்யூஸ் வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இந்த வேல்யூஸ் நார்மல் வேல்யூ இல்லை, அப்நார்மல் வேல்யூவாக இருக்குன்னா தென் அதை வச்சு நம்ம வில் see that. இப்போது நம்ம பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து டாக்டர் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணணும்? அதாவது எல்லா டெஸ்ட்டுக்கும் ஃபாஸ்டிங் தேவையில்லை. நிறைய டெஸ்ட் ஃபாஸ்டிங் இல்லாமலே ரெகுலர் இதுலேயே பண்ணலாம். பட் சில டெஸ்ட்டுகள் ஃபாஸ்டிங்கில் பண்ணால் ஐடியல். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் வந்து we request you to do in fasting state. சார், இப்போ வந்து தைராய்டு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப காமனான ஒரு விஷயம், ஒரு காமனான ப்ராப்ளம் மாதிரி ஆகிடுச்சு. எப்படி டயபெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரெகுலரைஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் வரதுக்கான ரீசன் என்ன? அண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு லைக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் தைராய்டு இது அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது முன்ன ஏன் கண்டுபிடிக்கல தெரியல அப்படின்னா டெஸ்ட் பண்ணலை, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து அந்த அக்யூரசி ஆஃப் த டெஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. we are able to detect the disease even before it can spell. So tests வந்து they are able to tell you before we are. So many of the diseaseக்கு thyroid வந்து ஒரு one of the important organ in our body. So அந்த thyroid hormone abnormal இருக்கும்போது it will affect many things in our body. So it can affect heart affect பண்ணும். Most often reproductive health affect பண்ணும். So thyroid சரியில்லைன்னா then they will have. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதுக்கெலாம் ஒபிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ஹைப்போதைராய்டு. ஸோ ஒபிஸாக இருந்தால் டாக்டர் ஃபஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தைராய்டை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து T3, T4, TSHன்னு 3 டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ T3, T4
கம்மியாயிட்டு டிஎஸ்ஹெச் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து தைராய்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டு கம்மியாக இருக்குன்னா ஏன் தைராய்டு கம்மியாக இருக்குன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டாக்டர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் இந்த T3 T4 கம்மியாகாமலே பேஷண்ட்டுக்கு டிஎஸ்ஹெச் மட்டும் ரைஸ் ஆகிருக்கும். அப்போ கூட தட்ஸ் கால் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம். ஸோ அப்போ ஹைப்போதைராய்டிசம் அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்பயே நம்ம ஆரம்பித்தா ஸோ ஏர்லியர் த ட்ரீட்மெண்ட் பெட்டர் த ரெஸ்பான்ஸ் அண்ட் த க்யூர். செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃப்? செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை வச்சுக்கிட்டு நம்ம ஏரோப்ளேனோ காரோ ஓட்ட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை மட்டும் படிச்சுட்டு இல்லை கூகுள் பார்த்துட்டோ கூகுளில் மேப் போட்டுக்கிட்டோ ஒரு ஏரோப்ளேன் ஓட்ட முடியாது, இல்லை கார் ஓட்ட முடியாது. ஸோ யூ நீட் சம் ஸ்கில். ஸோ கூகுள் பண்ணிட்டு பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் தான் வரும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் இருக்குது, தண்ணி ஊற்றுறோம். அந்த கிளாஸ் ஆல்ரெடி நிரம்பிருச்சுன்னா அந்த தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றுனாலும் ஏற்ற, கிளாஸ் எம்டியாக இருந்தால் தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது அதில் ஏறும். ஸோ ஒரு டாக்டரை சந்திக்கும் போது தயவுசெய்து கூகுள் பண்ணாதீங்க. ஸோ தட் வில் செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் கிரியேட் மோர் டவுட்ஸ். இஃப் யூ பிலீவ் இன் த டாக்டர், do go and submit to him in entirety. Okay, if you don't believe, take a second opinion, no harm in it. But taking an opinion from Google is as injurious, very very injurious. சார் அதே மாதிரி இப்போது ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு லேபுக்கு போகிறாங்க, அதே சாம்பிளை கொண்டு போய் இன்னொரு லேபுக்கு கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. அது எதனால் சார்? இப்போ டைம் ஆஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து எல்லா இதுவுமே ஒரே டயத்தில் இப்போ இன்றைக்கி நான் எடுக்கிறேன், இன்றைக்கி வந்து எனக்கு சுகர் வந்து இப்போ வந்து 100 இருக்குது. ஏன்னா சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆச்சு, 170 தான் இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு இல்லை வேறு கண்டிஷனில் எடுக்கிறேன், இல்லை நான் ஸ்ட்ரெஸ்ஸில் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் 140 இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். சேம் சாம்பிள் எடுத்திருந்தால் கூட டைமிங் அட் விச் டெஸ்ட் ஆர் டன். இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டை போய் நீங்கள் வந்து ஒரு லேபில் எடுத்துட்டீங்க, 8:30 மணிக்கு எடுத்துடுறீங்க, 8:30 மணிக்கு எடுத்துகிட்டு 9 மணிக்கு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபைன், ரிசல்ட்ஸ் வேறு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதே பிளட் சாம்பிளை 11:30 மணிக்கு எடுத்தால் 11:30 மணிக்கோ இல்லை ஈவினிங்கோ எடுத்து அப்போ டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாறதான் செய்யும். ஸோ மெஷின்ஸும் வேறு. இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஹை அண்ட் மெஷின்ஸ். ஸோ மெஷின்ஸும் வேறு வேறு, டைம் வேறு வேறு, டைம் ஆஃப் டெஸ்டிங் வேறு வேறு, டைம் எடுக்கிற டைம். ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து டெஸ்ட்டுகள் ரிசல்ட்டுகள் மாறும். மைக்ரோஸ்கோப் டிசீசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அண்ட் கண்டுபிடிச்சா அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சார்? அது நம்ம கண்டுபிடிச்சா அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம். 5.5 வருஷம் படிச்சுட்டும் அதுக்கப்புறம் திருப்பி எம்டி ஒரு 3 வருஷம் படிக்கிறோம். எம்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் மைக்ரோஸ்கோப் ஃபுல் டிசீஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது பேசிக்கலி என்னென்னா அது வந்து ஒரு ஸ்கில். படிக்கிறோம், ஸ்கில்லும் அக்வயர் பண்ணுறோம். அந்த ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் மைக்ரோஸ்கோபி பெத்தலாஜிக்கல் டயக்னோஸ் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ இந்த டாக்டர் எதை சொன்னாங்க, அதே ஸ்லைடில் எப்படி சொன்னாங்க, அந்த டாக்டர் ஸ்லைடில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் மேட்டர் அண்ட் த ஸ்கில் ஆஃப் த பெத்தாலஜிஸ்ட் இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ அதில் வந்து இப்போ பிளட் டெஸ்ட் மாதிரி அப்ஜெக்டிவிட்டியில் சப்ஜெக்டிவிட்டி வேரியண்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ எங்கெங்கே சப்ஜெக்டிவிட்டி இருக்கோ அங்கே எல்லாம் ஒப்பீனியன் வேரி ஆகும். இப்போ ஒரு சினிமா அதே சினிமா எனக்கும் உங்களுக்கும் போட்டு காமிக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். தட்ஸ் சப்ஜெக்டிவிட்டி. அதே மாதிரி இந்த ஸ்கில் அந்த அக்வயரிங் சப்ஜெக்ட்லேயும் சப்ஜெக்டிவிட்டி இருக்குது. பட் ஆனால் we trying to bring many objective people, ஒரு அப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் வச்சு அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறத we try to acquire. ஸோ அப்ஜெக்டிவிட்டி இருக்கும்போது அதான் க்ரைட்டீரியா போடுறோம். ஸோ அந்த க்ரைட்டீரியா வச்சு தான் we do come to the diagnosis. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் does matter in pathology. இப்போ சர்டைன் கேன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயோப்சியில் என்னென்ன ஹெல்ப்ஸ் பண்ணுவீங்க? அதான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை கேன்சர் டயக்னோஸ் போகணுன்னா அந்த பெத்தாலஜிஸ்டோட ரிப்போர்ட் இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணவே மாட்டார். தே டோன்ட் கன்சிடர் தட் as கேன்சர் until it is given by a pathologist with a histopathology report. இது பிளட் டெஸ்ட் கிடையாது. பட் we take a biopsy. இப்போ ஒருத்தருக்கு வந்து வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வயிற்றில் எடுத்து பார்த்துட்டு அது கேன்சராக இருந்துச்சுன்னா அவர் வயிற்றில் இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு பெத்தாலஜி ரிப்போர்ட் வச்சுருப்பார். அதை வச்சு தான் அந்த ஆங்காலஜிஸ்ட் வந்து அடுத்து சர்ஜரி பண்ணணுமா, இல்லை மெடிசின் கொடுக்கணுமா, இல்லை ரேடியேஷன் பண்ணணுமான்றதை they will decide. ஃப்ரோசன் செக்ஷன் அப்படின்னா என்ன சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி
இப்போ பெத்தாலஜி ப்ராசஸ்க்கு இட் வில் டேக் டைம். சம்டைம்ஸ் அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டாக்டரு, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹீ வாண்ட்ஸ் சர்டன் ஆன்சர்ஸ் தட் டைம். இப்போ வந்து ஒரு கேன்சர் எடுக்கிறாங்க, கேன்சர் எடுத்தால் ஒரு மார்ஜினோடு எடுப்பாங்க. யூஸ்வலாக மார்ஜின்னா என்னென்னா ஒரு நார்மல் டிஷ்யூவும் சேர்த்து எடுப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த கேன்சர் டிஷ்யூவும் உள்ளே விட்டுட்டு வரல அப்படிங்கிறதுக்காக அந்த மார்ஜின் எடுப்பாங்க. ஓகேயா? ஸோ சில சமயம் அவங்களுக்கு இந்த மார்ஜின் போதுமா கரெக்டான அந்த டிசிஷன் அப்போ வேணும் சர்ஜரி. ஏன்னா திருப்பி போய் சர்ஜரி பண்ண முடியாது அதுக்கு. ஸோ அதனால் ஃப்ரோசன் செக்ஷன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து வேக்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணாமல் இது டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் அந்த ஒரு டெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு எம்சிக்யூ மாதிரி. இப்போ நம்ம வந்து பயாப்சி வந்து ஒரு எஸ்ஏ கொஷின் மாதிரி லாஸ்ட் நிறைய கொஷின் நிறைய இது பண்ணுறோம். பட் ஃப்ரோசன் செக்ஷனுக்கு அந்த சர்ஜன் வந்து நம்ம பெத்தாலஜிஸ்ட்டை ஒரு எம்சிக்யூ மாதிரி தான் கேட்க முடியும். இந்த ஷார்ட் டயத்தில் நீங்கள் இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க. அவர் கேட்குற கொஷினுக்கு மட்டும் தான் ஆன்சர் வரும். அண்டு தேர் ஆர் சம் லிமிட்டேஷன்ஸ் இன் ஃப்ரோசன் செக்ஷன். அதனால தான் ஃப்ரோசன் செக்ஷனே பண்ணலாமா அப்படின்னு எடுத்து கேட்பாங்க. ஃப்ரோசன் செக்ஷன் பண்ணி 20 மினிட்ஸில் எல்லா டயக்னோஸும் கொடு, அது நடக்காது, அது பண்ண முடியாது. அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் பிகாஸ் ஃப்ரோசன் செக்ஷன் இஸ் நாட் பர்மனெண்ட். தட் வில் கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஃப்ரோசன் செக்ஷன் மெயினாக மார்ஜினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில சமயம் என்ன டயக்னோஸ்னே தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு டயக்னோஸ் கொடுங்க, அதை வச்சு வி வில் டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் கேன் பி டன் அப்படிங்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்பையும் அதை யூஸ் பண்ணும். சில சமயம் வந்து இந்த நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா இங்கே நெறி கட்டும். நெறி கட்டும் போது அந்த நெறி கட்டுற இடத்துல அதை எடுக்கணுமா வேணாங்கம்மாங்கிறதுக்கு அந்த ஒரு நோடை மட்டும் எடுத்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வர நோடை எடுத்து பார்ப்பாங்க. அந்த நோடில் அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக இன்னமும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதோட விட்டுடுவாங்க, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவாங்க. ஸோ இதுக்கு தான் ஃப்ரோசன் செக்ஷன் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.